மதுரை மெட்ரோ அரசியல் செய்வது யார்? கோவை மதுரை மாநகரங்களுக்கான மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அனுமதி கேட்டு தமிழ்நாடு அரசு அனுப்பின கடிதத்தை மத்திய அரசு நிராகரித்து திருப்பி அனுப்பியிருக்கிற சம்பவம் தமிழக அரசியல்ல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை மெட்ரோ ரயிலுக்கு நிதி ஒதுக்குறதுல மத்திய அரசு தாமதம் ஏற்படுத்தினதா ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில சென்னையை தாண்டிய தமிழக மாநகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்தை விரிவுபடுத்துற திட்டங்களை நிராகரிச்சு தமிழகத்துக்கு மத்திய அரசு துரோகம் செஞ்சிருக்குன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்படல, தவறான தகவல்களால் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இதை திமுக தான் அரசியலாக்குதுன்னு பாஜக தரப்புல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டத்தை திமுக கிடப்புல போட முயற்சிக்கிறதா அதிமுக தரப்புல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. மெட்ரோ திட்ட நிராகரிப்புக்கு மத்திய அரசு சொல்லும் காரணம் ஏற்புடையதா? மெட்ரோ திட்டத்திற்கு உரிமை கொண்டாட வேண்டியது யார்? அதே திட்டத்தை அரசியலாக்குவது யார்? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி கேட்டு அனுப்பிய கடிதத்தை மத்திய அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. 2017ஆம் ஆண்டு வகுக்கப்பட்ட மெட்ரோ திட்டங்களுக்கான விதிமுறைகள் அடிப்படையில் குறைந்தபட்ச மக்கள் தொகை எண்ணிக்கை விதிகள் திட்ட அறிக்கையில பூர்த்தி செய்யப்படலன்னு மத்திய அரசு திருப்பி அனுப்புனதுக்கான காரணம் சொல்லியிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த திட்டங்கள் கடந்த அதிமுக ஆட்சியில முன்மொழியப்பட்டதுன்னோ அதை திமுக அரசு சரியா முன்னெடுக்கலன்னோ அதிமுக தரப்புல வைக்கப்படுற விமர்சனங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. மேலும் 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சா மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வரப்படும்னு பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேசி இருக்கிறதும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை மதுரை மாநகர மெட்ரோ திட்டங்களுக்கான கடிதத்தை தமிழக அரசுக்கு அனுப்பி இருக்கிறதா தகவல் வெளியான அடுத்த நாள் கோவைக்கு வந்த பிரதமர் மோடியை வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால கோவை மதுரை சுற்றுவட்டார பகுதிகளின் வளர்ச்சிகளுக்காக அறிவிச்ச மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைவில் முடிச்சு கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. அதிமுக ஆட்சியில திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் அதை முன்னெடுக்கிற விதமா முறையான திட்ட மதிப்பீடு அறிக்கை தயாரிக்கப்பட்டு தேவையான ஆய்வுகள் செய்யப்பட்டு அனுமதி கோரியது திமுக தானோ? திமுக ஆட்சிங்கிறதாலேயே கோவைக்கும் மதுரைக்குமான மெட்ரோ திட்டங்களை மத்திய அரசு நிராகரிச்சிருக்குங்கிற குற்றச்சாட்டுகள் திமுக தரப்புல முன்வைக்கப்படுது. போதிய மக்கள் தொகை இல்லைன்னு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் திருப்பி அனுப்புறதா மத்திய அரசு சென்னை மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கு கடிதம் எழுதியிருக்கு. இந்த நகரங்கள்ல மெட்ரோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டா போதிய மக்கள் ஆதரவு இல்லாம நஷ்டமடைய வாய்ப்பு இருக்குன்னு காரணம் சொல்லியிருக்கு. இந்த நிலையில கோவில் நகர் மதுரைக்கும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோன்னு மத்திய பாஜக அரசு நிராகரிச்சிருக்கிறதா தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. பாஜக ஆளும் மாநிலங்கள்ல 2ஆம் நிலை மாநகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் வழங்கிட்டு எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களை புறக்கணிச்சு பாஜகவை ஆதரிக்காத தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்குறது கீழ்மையான போக்குன்னு கடுமையா விமர்சிச்சிருக்காரு. மெட்ரோ ரயில் பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடிச்சது மாதிரி வருங்கால வளர்ச்சிக்காக கோவை மதுரைக்கு மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம்னு உறுதி காட்டியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரங்கள்ல மத்திய அரசு நடந்து கொண்ட விதத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு அமித்ஷா அடிக்கல் நாட்டிய நிலையில அதற்காக நிதி அனுமதியும் நிதி ஒதுக்கீடும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு பிறகே அனுமதிக்கப்பட்டதும் கவனம் பெறுது. அதே போல தற்போது நடைமுறையில இருக்கிற சென்னை மெட்ரோ ஃபேஸ் 1 திட்டத்துல ரயில் பெட்டிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டத்துக்கு ஆசிய வங்கியில கடன் வாங்க தமிழ்நாடு அரசு அனுமதி கேட்ட நிலையில அதுக்கான அனுமதியும் 1.5 வருடங்களுக்கு மேல கிடப்புல இருந்ததாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த பின்னணியில தான் தமிழ்நாட்டுக்கான அனைத்து மெட்ரோ ரயில் திட்டங்களையும் மத்திய அரசு பாரபட்சமா அணுகி இருக்குங்கிற குற்றச்சாட்டை திமுக முன்வச்சுக்கிட்டு இருக்கு. கோவை மதுரை மாநகரங்கள்ல மக்கள் தொகை குறைவாயிருக்குன்னு 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்ட அனுமதிக்கான விதிகளின்படி குறைந்தபட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கணும். ஆனா 2011 மக்கள் தொகை கணக்குப்படி இந்த 2 மாநகரங்கள்ல 15 லட்சத்திற்கும் குறைவான மக்களே இருக்காங்கன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயிலுக்கு பதிலா BRTSன்னு சொல்லப்படுற பஸ் சிஸ்டத்தை இந்த மாநகரங்கள்ல நடைமுறைப்படுத்த அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா பாஜக ஆளும் மாநிலங்கள்ல கோவை மற்றும் மதுரையை விட குறைவான மக்கள் தொகை கொண்ட இந்தூர், போபால், பாட்னா, ஆக்ரா,
மீரட், குருகிராம், நவி மும்பை, நொய்டா ஆகிய நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி கொடுத்ததையும் பார்க்க வேண்டியிருக்கு. சென்னை மெட்ரோல 55 கிலோமீட்டர் தூரத்துல நாளொன்றுக்கு 4 லட்சம் பேர் பயணிக்கிற நிலையில கோவையில 34 கிலோமீட்டர் தூரத்துல 5.9 லட்சம் பேர் பயணிப்பாங்கன்னு சொல்றது அதிகப்படியான மதிப்பீடுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு. ஆனா கடந்த மே மாதம் பிரதமர் மோடி திறந்து வச்ச இந்தூர் மெட்ரோல நாளொன்றுக்கு சராசரியா 80 பேர் மட்டுமே பயணிக்கிறதாவும், அக்டோபர் மாதம் முழுவதும் மொத்தமே 2000 பேர் தான் பயணிச்சாங்கன்னும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில மக்கள் நல திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் அரசியல் கண்ணோட்டத்துல பார்க்காம நாட்டோட வளர்ச்சிக்கான திட்டங்களா மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு.